காப்போம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது திவ்யநாதன் இருதயமேரி அவர்களுடைய 30ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றி பலியாகவும், ஸ்டீஃபன் சகாயராஜ் இவருடைய இறந்த 1ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாகவும் அவருடைய ஆன்மீக பாற்றுக்காகவும், செபஸ்டின் அவருடைய 6ஆம் ஆண்டு இறந்த நினைவு திருப்பலியாகவும் அவருடைய ஆன்மீக பாற்றுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்கள் மற்றும் முத்திரிக்கிற நிலையில் இருக்கிற ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றை அடையும்படியாகவும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க ஆரோக்கிய அன்னையின் அருள் பெற வந்திருக்கும் அன்பு நிறை விசுவாசிகளே, இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் வழியாக இறைவன் நம்மை நிறைவாக பணி செய்ய அழைக்கின்றார். கடவுள் எல்லோருக்கும் நன்மை செய்ய வாய்ப்பை கொடுக்கின்றார். ஏனென்றால் கடவுள் எப்போதும் மனிதருக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் இரக்க மிகுந்த தந்தை. எனவேதான் அவர் தம்மை அண்டி வருவோர் அனைவருக்கும் அன்னையின் வழியாக சரி நிகர் சமமாக நீதி வழங்குகின்றவராக நம்முடைய அபய குரலை கேட்டு அன்றாடம் நன்மை செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆகவே திருப்பலியிலே நம்மையும் நமது குடும்பத்தையும் இந்த தெய்வீக திருப்பலிக்கு கடந்து வந்திருக்கிற நோக்கத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்னையின் அருளும் ஆசிரியரும் பரிந்துரையும் நிறைவாய் கிடைக்க பெற்று இன்னும் அதிகமாக அருள் வாழ்விலே வளர வரம் வேண்டி மன்றாடுவோம். இந்த திருப்பலியின் வழியாக வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாயிருக்கிற குற்றங்குறைகளுக்காய் மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் உங்கள் மீது இரக்கம் வைத்து உங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து உங்களை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான ஆண்டவரே,
உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றே. எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம்முடைய வாக்குறுதிகளை நிறைவாய் பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்த நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை. அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்து சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நாங்களே மேய்த்து கொள்ளும் இஸ்ரேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு! ஆயர்கள் மந்தையை அன்றோ மேய்க்க வேண்டும். நீங்கள் கொழுப்பானவற்றை உண்டு ஆட்டு மயிரிடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கின்றீர்கள். மந்தையையோ மேய்ப்பதில்லை. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை. பிணியுற்றிருப்பவருக்கு குணமளிக்கவில்லை. காயமுற்றவருக்கு கட்டுப்போடவில்லை. வழி தப்பியவற்றிற்கு திரும்ப கூட்டி வரவில்லை. காணாமல் போனவற்றை தேடவில்லை. ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஆயன் இல்லாமல் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளும் அவை இரையாயின. என் ஆடுகள் எல்லா மலையிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூவுலகில் எல்லா இடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டி சேர்க்கவோ எவரும் இல்லை. எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மேல் ஆணை, என் மந்தை கொள்ளையிடப்பட்டது. எல்லா காட்டு விலங்குகளும் இரையானது. ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை. என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை. என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் நாங்களே மேய்த்து கொள்கின்றார்கள். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன். என் மந்தையே, அவர்களிடம் திரும்பி பெற்றுக்கொள்வேன். மந்தையை மேய்ப்பனின்று அவர்களை நீக்கி விடுவேன். எனவே நாங்களே மேய்த்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன். அவை இனி அவர்களுக்கு உணவளிக்கா. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எனக்கெந்த குறையும் இல்லை. ஆண்டவரே, எனக்கெந்த குறையும் இல்லை. இருள் சூழும் வழிகளிலும், இருள் சூழும் வழிகளிலும் எனக்கெந்த கவலை இல்லை. எனக்கெந்த
தாகம் தீர்க்கிறார். ஆண்டவரே களைப்பினை போக்கிடுவார், கலக்கங்கள் தீர்த்திடுவார், நீதியில் நடத்திடுவார், தீமைகள் போக்கிடுவார். களைப்பினை போக்கிடுவார், கலக்கங்கள் தீர்த்திடுவார், நீதியில் நடத்திடுவார், தீமைகள் போக்கிடுவார். அன்பும் அருளும் நலமும் என்னை அணி அணியாய் சூழ்ந்தவர். ஆண்டவரின் இல்லத்தில் நெடுங்காலம் வாழ்ந்திருப்பேன், நெடுங்காலம் வாழ்ந்திருப்பேன். என் நாயன் ஆண்டவரே, எனக்கு எந்த குறையும் இல்லை. என் நாயன் ஆண்டவரே, எனக்கு எந்த குறையும் இல்லை. இருள் சூழும் வழிகளிலும், இருள் சூழும் வழிகளிலும் எனக்கு எந்த கவலை இல்லை, எனக்கு எந்த கவலை இல்லை. என் நாயன் ஆண்டவரே, எனக்கு எந்த குறையும் இல்லை. என் நாயன் ஆண்டவரே, எனக்கு எந்த குறையும் இல்லை. Alleluia, 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 Alleluia. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருத்தூதரான மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாள் ஒன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்றபொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம்,
நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் மேற்பார்வையாளரிடம் வேலையாள்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டபோது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கிவிட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அருள் பெற வந்திருக்கும் அன்பு நிறை விசுவாசிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் 4 கருத்துக்களை நமக்கு முன்பாக வைக்கின்றது. ஒன்று, கடவுள் எல்லோருக்கும் வாய்ப்பை தருகின்றார். இந்த நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம், விடியற் காலை 6 மணிக்கும் 9 மணிக்கும் நண்பகல் 12 மணிக்கும் மாலை 3 மணிக்கும் 5 மணிக்கும் என்று சொல்லி வெவ்வேறு நபர்களை வேலையில்லாமல் இருந்த அந்த பணியாளர்களை தனது திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்ய அனுப்பி வைக்கின்றார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற போது தொழிற்சாலையிலே வேலை செய்கின்றவர்கள் 8 மணி நேரத்திற்குரிய கூலியை பெறுகின்றார்கள். ஓவர் டைம் டியூட்டி என்று சொல்லுகிற ஓட்டி பார்க்கின்றவர்கள் 4 மணி நேரம், 2 மணி நேரம், 1 மணி நேரம் என்று சொல்லி அதிகமாக பார்க்கிறவர்களுக்கு இன்னும் சற்று அதிகமாக கூலியை பெறுகின்றார்கள். இது நடைமுறை வழக்கத்தில் இருக்கின்ற ஒன்று. மனிதருடைய பார்வையிலே வேலையால் கூலிக்கு உரிமையுடையவர் என்று சொல்வது போல அவரவர்கள் செய்கின்ற கூலி வேலைக்கு ஏற்ப கூலியை பெறுகின்றார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற போது 12 மணி நேரம் வேலை செய்தவருக்கும், 10 மணி நேரம் வேலை செய்தவருக்கும், 8 மணி நேரம் வேலை செய்தவருக்கும், 5 மணி நேரம் வேலை செய்தவருக்கும், 3 மணி நேரம் வேலை செய்தவருக்கும், 1 மணி நேரம் வேலை செய்தவருக்கும் சமமாக கூலியானது கொடுக்கப்படுகிறது. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், கடவுள் பார்வையிலே நாம் ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்கள். நாம் நினைப்பது வேறு, கடவுள் நினைப்பது வேறு. கடவுள் எல்லோருக்குமான வாய்ப்பை தருகின்றார். இந்த பணியாளர்கள் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று காத்து கொண்டிருந்தார்களே ஒழிய சோம்பேறிகளாகவோ அல்லது வேலை தெரியாதவர்களாகவோ இல்லை. யாராவது என்னை அழைப்பார்களா, எனக்கு ஒரு வாய்ப்பை தருவார்களா என்ற ஏக்கத்தோடு தான் அந்த பணியாளர்கள் மாலை 3 மணி வரை காத்திருந்தார்கள். அப்படி என்றால் கடவுள் நமக்கு தருகின்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி கொண்டு பல பேருக்கு நன்மை செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, கடவுள் யாரை அதிகமாக அன்பு செய்கிறாரோ அவர்களுக்கு நிறைவாக தருகின்றார். யாருக்கு நிறைவாக கொடுத்திருக்கிறாரோ அவர்களுக்கு கண்டிப்பாக இறுதி நாளிலே கண்டிப்பாய் அதிகமாய் கணக்கு கேட்பார். ஐயோ, என்னிடத்திலே கார் இருக்கிறது, பங்களா இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, எல்லாமே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் என்று சொல்லி சேர்த்து வைப்பதிலே நமது மனம் ஈடுபட்டிருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நாமும் ஆண்டவரால் புறக்கணிக்கப்படுவோம். உன்னிடம் நான் அதிகமாக கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் உன்னை நான் அதிகமாக அன்பு செய்கிறேன்,
உன்னை நான் அதிகமாக அன்பு செய்வதால் தான் உனக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறேன். அப்படி என்றால் நீ உன்னுடைய தேவைக்கு அதிகமாக இருப்பதை மற்றவர்களோடு நீ பகிர்ந்து வாழ்ந்தால்தான் நீ எனக்கேற்ற சீடன் சீடத்தி என்பதை நீ அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்து காட்டுகிறீர்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நிறைய நேரத்திலே நாம் இந்த நவநாகரிக உலகத்திலே பசியால் வாடுகின்ற, பசியால் படுக்கை அறைக்கு செல்லுகின்ற எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் அவர்களுக்கு இல்லாதது என்று சொல்லவில்லை, அவர்கள் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லவில்லை, மாறாக பற்றாக்குறை அல்ல மனிதனுடைய பகிராத மனம் கொண்ட மனநிலைதான் அவர்கள் பசியோடு தங்களுடைய படுக்கைக்கு செல்லுகிறார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் அன்னை மரியா, இதோ உன்னுடைய வயிற்றை எனக்கு கடனாக கொடு, உன் வழியாய் என்னுடைய மகன் மனுக்குலத்திற்கு மீட்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் அன்னை மரியாவிடம் பிச்சை எடுத்த போது அன்னை மரியா ஒரே வார்த்தையிலே ஆம் என்று சொன்னார். இறுதி வரை தன்னுடைய அழைத்தல் வாழ்விலே நிலைத்து நின்று ஆண்டவருடைய உடன் இரட்சகியாக, மீட்பு தாயாக, மீட்பு திட்டத்திலே பங்கேற்று கடவுளுக்கு ஊழியம் புரிந்தார் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். அப்படி என்றால் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பையும், சந்தர்ப்பங்களையும், வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு இல்லாதவர்களுக்கு நன்மை செய்ய நாம் நேரத்தை செலவிட முயற்சிப்போம். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, கடவுள் எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். விவிலியத்தில் மிக அழகாக வாசிக்கின்றோம், இயேசுநாதர் சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார் என்று சொல்லி. தன் இறுதி மூச்சு வரை தன்னை காரி உமிழ்ந்தவர்களையும், எட்டி உதைத்தவர்களையும், எள்ளி நகையாடியவர்களையும், ஊடுருவ குத்தியவரையும் நன்மையே செய்தார். தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்து விட்டார்கள், இவர்கள் குற்றங்களை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி கடவுள் எல்லோருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் பாரபட்சம் பார்க்காமல் நன்மை செய்யக்கூடியவராக இருந்தார் என்று நமக்கு விவிலியம் சொல்லிக் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்து விடல். ஐயோ, எனக்கு தீமை செய்து விட்டார்கள், எனக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள், ஆகவே இவர்களுக்கு நான் நன்மை செய்ய மாட்டேன், உதவி செய்ய மாட்டேன் என்று ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்காமல் தனக்கு துன்பம் இழைத்தவர்களையும், தன் பெயரை கெடுத்தவர்களையும், தனக்கு எதிராக கலகம் செய்தவர்களையும் அவர்களே வெட்கப்பட்டு கூணி நிற்கின்ற அளவுக்கு நன்மை செய்ய கற்றுக்கொள்ள நமது தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, பாரபட்சம் இல்லாமல் அன்பு காட்டுபவர், ஆள் பார்த்து செயல்படாதவர். இதைத்தான் அன்னை மரியாவும் செய்தார்கள். ஆண்டவரின் தாய் என்று அறிந்த பிற்பாடும் கூட, இதோ என்னுடைய உதவி தேவைப்படுகிறது, தள்ளாத வயதிலே அவர் என்னுடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அறிந்து கொண்டு தானாக ஓடிப்போய் எலிசபெத் அம்மாவுக்கு உதவிக்கரம் நீட்டுகின்றார். கானாவூர் திருமணத்திலே இதோ இந்த அவைய குரல் எழுப்பப்படுகிறதே, இந்த மக்களுடைய குறையை நீக்குவதற்காக, மகனே ரசம் தீர்ந்து விட்டது, ஏதாவது செய் என்று சொல்லி அவர்களுடைய குறையை நிறைவாக்குவதற்கு அங்கே நன்மை செய்ய அவர் முன் வந்தார் என்று நமது கானாவூர் திருமணத்தில் வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். அப்படி என்றால் கடவுள் எப்போதும் நன்மை செய்யக்கூடியவராக இருப்பதால் நாமும் எந்த சூழ்நிலையிலும் நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, கடவுள் எல்லோருக்கும் இரக்கம் காட்டுபவர், நீடிய பொறுமை உள்ளவர், நிதானமாய் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து பக்குவமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவர் மிக தெளிவாக சொல்லுகின்ற திருப்பாடலிலே, இதோ மனிதர் செய்யும் குற்றங்கள் மிகுந்திருந்தாலும் அவ்வப்போது கடவுளுக்கு கோபம் வந்து மனிதர் செய்கிற ஒவ்வொரு குற்றத்திற்கும் அவ்வப்போதே தண்டனை கொடுப்பவராக இருந்தால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ முடியாது. காரணம், கடவுள் மிகுந்த இரக்கமுள்ளவராய், கனிவிரக்கம் கொண்டவராய், அன்புள்ளம் கொண்டவராய் நம்மீது கரிசனையோடு நம்மை வழிநடத்துகின்றார். தண்டனையை அவர் எதிர்பார்ப்பது கிடையாது, தண்டனை அவ்வப்போது கொடுத்து நம்மை தண்டிப்பது கிடையாது, இரக்கத்தோடு காத்து நிற்கின்றார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் கண்டிப்பாக ஒரு நாள் மாறுவான், என்னிடம் வருவார் என்று சொல்லி வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, வானக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று சொல்லுகின்றார். குடும்பத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்விலும், பணி இடங்களிலும், பள்ளி கல்லூரிகளிலும், நாம் செல்லுகிற இடங்களிலும், சந்திக்கிற மனிதரிடத்திலும் நம்முடைய இரக்க செயல்களால் நாம் இறைவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நான்காவதாக அன்புக்குரியவர்களே, மிக தெளிவாக இந்த நற்செய்தி வாசகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது கடவுள் எல்லோருக்கும் சரிநிகர் சமமாக நீதி வழங்குகின்றார். மனிதர் பார்வையிலே இது நீதியானதாக கருதப்படாது. ஏனென்றால் வேலையால் கூலிக்கு உரிமையுடையவர் என்று விவிலியத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் மனிதர் செய்கிற ஒவ்வொரு உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தருபவராக இருக்கிறார். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிற போது நம்முடைய கண்ணோட்டம் வேறு, கடவுளுடைய கண்ணோட்டம் வேறு.
நம்முடைய எண்ணங்கள் வேறு, கடவுளுடைய எண்ணங்கள் வேறு. எசாயா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, இதோ என்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய எண்ணங்கள் அல்ல, என்னுடைய வழிமுறைகள் உங்களுடைய வழிமுறைகள் அல்ல. எப்படி மண்ணகத்திலிருந்து விண்ணகம் மிக உயர்ந்ததாக இருக்கிறதோ அதே போல என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய வழிமுறைகளும் உங்களுடைய எண்ணங்களை விடவும் உங்களுடைய வழிமுறைகளை விடவும் மிக உயர்ந்ததாக இருக்கிறது என்று மிக அழகாக சொல்லுகிறார். அப்படி என்றால் கடவுள் பார்வை ஒவ்வொரு மனிதருக்கும் மாறுபட்டதாக இருக்கிறது. ஏனென்றால் இரக்கமுள்ள தந்தை, அன்புள்ளம் கொண்ட தந்தை, எப்போதும் நம்மை நீதி வழியிலே நடத்துகின்றவர், சரிநிகர் சமமாக பார்த்து நமக்கு படியளக்கின்றவர். ஆகவே அன்புக்குரியவர்களே, மிக தெளிவாக விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்லவன் என்றும் கெட்டவன் என்றும் பிடித்தவன் என்றும் பிடிக்காதவர் என்றும் எனக்கு ஏற்றவர் என்றும் என்னை வழிபடுகிறவர் என்றும் சொல்லி கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை உதித்தள செய்கின்றார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பொழிய செய்கின்றார். அப்படி என்றால் நல்லவர்களுக்கு ஒரு பக்கமாகவும் தீயவர்களுக்கு ஒரு பக்கமாகவும் கடவுள் நின்று நீதி வழங்குவது கிடையாது. எல்லோரையும் சரிநிகர் சமமாக பார்க்கின்ற பரிவுள்ளம் கொண்ட வானக தந்தையாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அன்னை மரியாவும் செய்கிறார்கள். எங்கெங்கோ இந்த உலகத்தின் எல்லா மூலைகளிலும் இருந்து பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட கோரிக்கையோடு அன்னை மரியாவை நாடி வருகிற போது யாருக்கும் பாரபட்சம் பார்க்காமல் அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவினிடத்திலே பரிந்து பேசி, மகனே, என்னுடைய மகன் வருத்தத்தோடும் வியாதியோடும் பல்வேறு தேவையோடும் வந்திருக்கிறார், நம்பி வந்திருக்கிறார், இவருக்கு நல்லது செய்ய வேண்டும், நீ அவருக்கு செய் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இறுதியாக அன்புக்குரியவர்களை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மனதில் எடுத்துச் செல்லுங்கள். அவர் உங்களுக்கு சொல்வதை போல செய்யுங்கள் என்று சொன்னார். அவர் உங்களுக்கு சொல்வதை போல செய்தால்தான் நாம் வேண்டி வருகின்ற நன்மை கிடைக்கும், நாம் எதிர்பார்க்கிற நற்காரியம் கைகூடும். அப்படி என்றால் அன்னை மரியா ஒவ்வொருவருக்கும் பரிந்துரையாளராக, அம்மா இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று சொல்லி அந்த கடைசி நேரத்திலே தன்னுடைய தாயை நம் அனைவருக்கும் தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த தாயிடம் நாம் கொண்டிருக்கிற அன்பும் பற்றும் நம்பிக்கையும் இறை விசுவாசமும் ஆழப்படுத்தப்பட வேண்டும். நாம் வேண்டி வருகிற நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு சொல்வதை போல செய்ய வாழ்ந்து விட்டால் கண்டிப்பாக எல்லா நாளும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு தொடர் இருக்கிற திருப்பலியிலே நம்பிக்கையோடு ஜெபிப்போம். கடவுள் எல்லோருக்கும் வாய்ப்பை தருகின்றார். கடவுள் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் எல்லோருக்கும் இரக்கம் காட்டுபவராக இருக்கிறார். எல்லோருக்கும் சரிநிகர் சமமாக நீதி வழங்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு நாமும் அவரை போல வாழ முயற்சிப்போம். அன்னையின் அருளும் ஆசீரும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆமீன். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தே கனிவாயேற்றிடுவார், கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவார். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தே கனிவாயேற்றிடுவார், கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவார். ஊடலும் குருதியும் பலியும் மலர் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவார். ஊடலும் குருதியும் பலியும் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவார். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை, அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை. தேவநிலையாய் மாற்றிடுமே, தேவநிலையாய் மாற்றிடுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது தமது புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை தயவாய் ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுலமானே. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலே இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகிலும் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருளை திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிர்த்த ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பும் அமைதியும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்து அறிவித்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
நன்மை செய்யவும் இரக்கத்தோடு வழிநடத்தப்படவும் சரிநிகர் சமமாக எல்லோரையும் நடத்தவும் அருளையும் ஆசிரையும் கொடுத்து நம்மை காக்கவும் நம்மை தேடி வருகின்ற உயிருள்ள ஆண்டவர் இயேசு இவரே. இவர் அழைக்க விருந்துக்கு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திவ்ய நற்கருணையானது நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணையை வாங்க வருகின்ற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession and those who participated full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested to be seated in your places and pray silently. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு. இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு. இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. என் வாழ்வும் என் இயேசுதான், என் வழியும் என் இயேசுதான், என் உயிரும் என் இயேசுதான் என்றும். என் வாழ்வும் என் இயேசுதான், என் வழியும் என் இயேசுதான், என் உயிரும் என் இயேசுதான் என்றும். இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு. இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. தனிமையில் இருந்தால் கூட உணவே உறவாகும். நான் புயலில் விழுந்தால் கூட உணவே உறவாகும். தனிமையில் இருந்தால் கூட உம் உணவே உறவாகும். நான் புயலில் விழுந்தால் கூட உம் கரமே துணையாகும். இருளில் நானும் நடந்தாலும் ஒளி பிளம்பாய் அருகே இருக்கின்றாய். இருளில் நானும் நடந்தாலும் ஒளிப்பிடமாய் அருகே இருக்கின்றாய். சுமைகளுமே சுகமாகும், உந்தன் வரவே வரமாகும். என்னை தேடி வந்தாயே, நலம் யாவும் தந்தாயே, நல்வரமாய் வந்தாயே, புது வாழ்வை தந்தாயே. என்னை தேடி வந்தாயே, நலம் யாவும் தந்தாயே, நல்வரமாய் வந்தாயே, புது வாழ்வை தந்தாயே. அன்னையின் அன்பு பக்தர்களே, நமது திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி அன்னையின் திருப்பீடத்தில் நிறைவேற்றப்படும். இந்த திருப்பலியானது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். நமது திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணிக்கு தமிழில் திருப்பலி அன்னையின் திருப்பீடத்தில் நிறைவேற்றப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலியும், 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், மதியம் 12 மணிக்கு தமிழில் திருப்பலியும் மற்றும் மாலை 6 மணிக்கு ஜெபம் மாலையும் தொடர்ந்து தமிழில் திருப்பலியும் பேராலய கீழ்கோவிலில் நடைபெறும்.
ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு தெலுங்கில் திருப்பலியும், 11 மணிக்கு ஹிந்தியில் திருப்பலியும், மாலை 5 மணிக்கு கன்னடத்தில் திருப்பலியும் பேராலய மேல்கோவிலில் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு கொங்கனியில் திருப்பலியும், காலை 9 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலியும் விண்மீன் ஆலயத்தில் நடைபெறும். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருப்பீடமும், காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நற்கருணை ஆராதனை ஆலயமும் பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். அனைத்து சனிக்கிழமைகளிலும் காலை 7 மணிக்கு மாதா குளத்தில் திருப்பலி நிறைவேற்றப்படும். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமைகளில் காலை 7 மணிக்கு நடுத்திட்டு ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றப்படும். இந்த பேராலயத்தின் தென்புறத்தில் உள்ள பாவமன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல பாவ சங்கீதனத்திற்கும் அமைதி ஜெபத்திற்கும் உங்கள் ஆன்மீக தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜெப ஊற்று ஆற்றுப்படுத்தும் மையம், திருமண தகவல் மையம் செயல்படுகின்றது. அதற்கான நேரம் அந்தந்த இடங்களில் முன்புறம் உள்ள தகவல் பலகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. Dear devotees, every day at 6 a.m. Mass in Tamil will be celebrated in the main shrine that will be telecasted through Jaya Plus. Every day at 3 p.m. Mass in Tamil will be celebrated in the main shrine. Every day at 7 a.m. Mass in Tamil, at 10 a.m. Mass in English, at 12 noon Mass in Tamil, and at 6 p.m. Holy Rosary, followed by Mass in Tamil, will be offered in the lower basilica. Every day at 8 a.m. Mass in Telugu, at 11 a.m. Mass in Hindi, at 5 p.m. Mass in Kannada will be offered in the upper basilica. Every day at 8 a.m. Mass in Kongani, at 9 a.m. Mass in Malayalam will be offered in the Morning Star Church. The main shrine will be opened from 7 a.m. to 9 p.m. and Adoration Chapel also will be opened for the people from 6 a.m. to 8 p.m. All Saturdays there will be Mass in Tamil at 7 a.m. in Madakulam. On the 4th Saturday of every month, there will be Mass in Tamil at 7 a.m. in Naduthitti Church. You are invited to make use of the Reconciliation and Adoration Church for good confession, silent prayers, and for your spiritual needs. We wish you all a pleasant and safe stay in this holy place of miracles. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வருளடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பார்ந்தவர்களே, வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறையாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கரையோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பால்கார சிறுவனின் பால்குடத்தை பொங்க செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க செய்வாராக. எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்க செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறையாசீர் வழங்குவாராக. ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி.
மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோம். தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் வழிதான் மோட்சம் நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோம். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவார்.